இந்த டிராகன்களுக்கு சக்தி அதிகம். அப்படிப்பட்ட டிராகன்ஸ் இன்னைக்கு மனுஷனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த டிராகன்ஸை வச்சுதான் மனுஷங்க ஓட்டப்பந்தயங்க நடத்துறாங்க. அதுங்களோட வேகத்துக்கு ஈடு இணையே இல்லை. ஆனா இப்போ அந்த டிராகனுக்குள்ளேயே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால அதனோட சக்திகள் அழிவிற்கு பயன்படுத்தப்படுது. இப்ப ஒரு இளம் வாலிபன், இவனால மட்டும்தான் அந்த டிராகனை கட்டுப்படுத்த முடியும். டிராகனே வெளியே வா! அந்த டிராகனை நான் அடையறதை யாராலையும் தடுக்க முடியாது. நான் அந்த டிராகனை விட மாட்டேன். கலக்கிட்ட. தைரியம் இருந்தா மோதிப்பாரு. டிராகன் இந்த உலகத்துல ஆதிக்கம் செலுத்தும். டிராகனே வெளியே வா! நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் டிராகனுக்கு வெறி பிடிச்சா அது அடங்கவே அடங்காதுன்னு சொல்லிருக்காங்க. ஒழுங்கா தானே இருக்கு. இனிமே ஒழுங்கா இருக்காது. புது பேலன்ஸ் கியர் போட்டிருக்கோம், அப்புறம் ரெட் சைட் கியரும் போட்டிருக்கோம். இனிமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு 2 கியரே போதும். எங்களுக்கு மெக்கானிக்லாம் தேவையில்லை. ஆக்சுவலி இவன் தான் எங்களோட கியர் எக்ஸ்பர்ட்டே. இருந்தாலும் உங்க அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். அவனுக்கு அப்படி என்ன தெரிய போகுது? ஏய் இங்க பாரு, நான் எல்லா ரேஞ்சிலயும் ஒவ்வொரு தடவையும் படிச்சிருக்கேன். அது இல்லாம ஸ்ட்ரைட்டா பார்க்கும்போது எவ்வளவு ஸ்பீடு போகணும்னு எனக்கு தான் தெரியும். எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும். புரியுதா உனக்கு? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. நான் போன வாட்டி உன்னை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த போல இருக்கு. வா போலாம். எதுக்காக இங்க வந்தா? கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். இவன் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்ல. நம்ம அவனுக்கு கொஞ்சம் வேலையை காமிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஆத்தர் நீ பின்னாடி ரொம்ப தூரத்துல இருக்க. நான் என்ன பண்றது? நம்ம போவுக்கு எனர்ஜி ஃபுல்லா இறங்கிடுச்சு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை நான் காப்பாத்திருக்கேன். முன்னாடியே சொன்னேன்ல இதுல ஆபத்து இருக்குன்னு. நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தான் வேணும் இந்த மாதிரி பண்ணிருக்க. துரோகி. இது ப்ராஃபஸி தானே? ரொம்ப அடிபட்டிருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. இவர்தான் ப்ராஃபிட்டோட தலைவர். இதுல ரொம்ப ஆபத்து இருக்கு. அத பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நம்ம அவனை வெளியே கொண்டு போகணும். அதுவும் நம்ம மோட்டிவ்ஸ் கிட்ட தான் கொண்டு போகணும். அவன் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இவனை ஓட்டுன ஆளு எங்க போனான்னு தெரியலையே. அத கூட்டிட்டு போக எனக்கு அனுமதி கொடுங்க. அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவங்க எனக்கு என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. ஆனா அவங்கள நான் நம்பவே மாட்டேன். நம்ம டிராக்கிங் டிராகன் அவங்க கூட அனுப்புங்க. அப்பதான் அவங்க பிரச்சனை இல்லாம போவாங்க. இதுதான் ப்ராஃபஸியா? அவன் கிட்ட போறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியாத விஷயத்தை பத்தி எப்பவும் பயப்படக்கூடாது. எங்களுக்கு ப்ராஃபஸிய பத்தி தெரியும். இவங்க ஆளுங்கெல்லாம் இவனை கடத்த முயற்சி பண்றாங்க. இன்னும் எத்தனை டிராகன்ஸ் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஏற்கனவே நாங்க அவங்க கூட சண்டை போட்டிருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு.
இங்க பாருங்க, உங்களுக்கு அத பத்தி எதுவுமே தெரியாததால தான் நீங்க பயப்படுறீங்க. அவங்க பாக்குறதுக்கு வேணா பயங்கரமா இருக்கலாம், ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க நாம எல்லாருமே ஒண்ணுதான். மோட்டிஸ் நோ, ஒழுங்கா அவரை போக விடு விடு. Video by Vishwa நான் இப்போ இவங்க கூட City போயாகணும். ஏன்னா ஆமா டிராகன் போஸ்டர், நான் உன்னை கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். நான் இந்த டிராகன் சிட்டிக்கு திரும்ப வந்ததே உன்னை கண்டுபிடிக்கத்தான். ஏன்னா ஓ அழிவு என் கையில தான் இருக்கணும் போஸ்டர். உனக்கு என்னதான் வேணும்? நீங்க என்ன அழிச்சிட்டீங்க. அழிச்சிட்டோமா? இவன் தான் உன்னை காப்பாத்துனா. பல நூற்றாண்டுகளா நாங்க ரொம்ப அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா நீங்க அதை அழிச்சிட்டீங்க. ப்ராஃபஸி இருங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். ஆனா எப்படி? நான் அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுனால மனுஷங்களும் டிராகன்களும் ஒன்னா இருக்க முடியும் நீ தானே சொன்ன. எங்களுக்கும் சில பாகுபாடுகள் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இப்ப புரியாது. ஏன்னா அன்னைக்கு நீ பண்ணின விஷயங்களை இந்த டிராகன்களுக்கு புரியல. நம்ம பேச்சு சண்டையா மாறிடுச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனையாவா ஆயிடுச்சு. டிராகன்களுக்கு மத்தியிலேயே சண்டை வந்துருச்சு, பெரிய போரே உருவாயிடுச்சு. என்னுடைய ஒரு சில டிராகன்ஸ் இப்ப டிராகன் சிட்டியவே அட்டாக் பண்ண தயாராயிட்டாங்க. ஏன்னா அந்த டிராகன்ஸ் எதுவுமே இப்ப மனுஷங்களை நம்புறது இல்ல. ஆனா ஹியூமன்ஸும் டிராகன்ஸும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும். இங்க பாருங்க, எனக்கு இப்போ உங்க உதவி தேவை. எங்களுக்கு அந்த டிராகன் பூஸ்டர் வேணும். எனக்கு இந்த சின்ன உதவியை மட்டும் செய்யுங்க. அதுக்கப்புறம் என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இவன் என்ன பேசுறான்? எதுக்காக நம்ம இவனை நம்பணும்? வேற வழியே கிடையாது. இது மோட்டிஸ் சொன்ன மாதிரியே தான். நாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரி தான். நான் மட்டும் போறேன், நீங்க எந்த பிரச்சனையும் மாட்டிக்க வேண்டாம். இது அந்த ட்ராக் ஆஃப் டூம் தானே? இந்த இடத்துல உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இதுக்குள்ள நீ கண்டிப்பா போய் ஆகணும்னு நினைக்கிறியா? முதல்ல நான் உள்ள போறேன். ஓ இஷ்டப்படி செய். நீங்க இங்கேயே இருங்க. என்ன? நான் உள்ள போய் பாக்குறேன். நீங்க இங்கேயே இருங்க. ஏதாவது பிரச்சனைனா மட்டும் உள்ள வாங்க. நான் தான் உங்ககிட்ட. நீ நினைச்சா உடனே நான் வந்துட மாட்டேனா என்ன? சூப்பர். இப்போ நீங்க தனியா இந்த இடத்துல வந்து மாட்டிருக்கீங்க. அப்படின்னா இதுவும் ஒரு பொறிதானா? இப்போ நாங்க டிராகன் சிட்டியை ஈஸியா அழிச்சிடுவோம். ஏன்னா இப்போ உங்களை காப்பாத்த எங்க டிராகன் போஸ்டர் இல்ல. இதுதான் டிராகன் க்ரூவோட ஆர்மி. அந்த ஆரஞ்சு டிராகன் எங்க? உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. அந்த ஆத்தர் எங்க? அவன் உதவி கேட்க போயிருக்கான். உங்களுக்கு உதவி பண்ணதானே இங்க இருக்கோம். எப்படி எப்படி நாங்க உங்களை நம்புறது? நீ தான் அவருக்கு வேலை பாக்குறீங்களே. நாங்க யார்கிட்டயும் வேலை செய்யல. இந்தா, வாங்கிக்க. அவனை ஃபாலோ பண்ணு. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியலையே. நாம மாட்டிக்கிட்டோம். ஓ நோ,
டிராகன் பூஸ்டர். ரீப்பர், என்ன நடந்தது? என்ன நடக்குதுங்க? என்ன மன்னிச்சிரு. நீ சொன்ன மாதிரி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம்னு நினைச்சோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு டிராகனும் ஒத்துழைப்பு தரல. எங்க மேல அவங்களுக்கும் நம்பிக்கை வரல. அதான் சிட்டி அட்டாக் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நான் சிட்டியை அழிக்கிறதுக்காக இப்ப நான் ஒரு மிகப்பெரிய கருவியை கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா இப்ப என்னால சிட்டியை அழிக்க முடியாது. உன்னோட பிளான் ஒரு முட்டாள்தனமான பிளான். உங்களை நான் நம்ப போறது இல்ல. இனிமே நீங்க இருக்கவே கூடாது. இந்த டிராகன் ஆர்மியும் என்ன எதுவும் பண்ண முடியாது. அது வேற. ஆனா இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. உங்கள மாதிரியான மனுஷங்க எதுக்கும் யூஸ் ஆகாதவங்க தான். இப்ப நான் உங்க எல்லாரையும் அழிக்க போறேன். அப்பதான் இந்த உலகத்துல இருக்கிற டிராகன்ஸ்க்கு நல்லது. அப்படின்னா நீ எங்களை பத்தி சொன்னது எல்லாமே தப்புன்னு தான் அர்த்தம். சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு உங்க சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி நீங்களே நடந்துக்கிறீங்க. வாய மூடு. நான் தான் டிராகனுடைய தலைவர்னு உனக்கு தெரியல. எப்படி எல்லா சக்தியவும் வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டிராகன் சிட்டியை நான் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிச்சிடுவேன். இல்ல, நான் பண்ண மாட்டேன். இல்ல. மோட்டர்ஸ்! ப்ரொஃபசி, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர நிறைய விஷயங்களும் இருக்கு. டிராகன், இங்க பாரு. இந்த மனுஷங்க இனிமே உயிர் வாழ கூடாது. அழிச்சிடு. டிராகனே, வெளியே வா! கொஞ்சம் பொறு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு அவன் கண்ணை பார்த்தாலே எல்லாம் தெரியுது. நான் நினைக்கிறத தான் அவனும் நினைக்கிறான். இவங்களும் உன்னோட நண்பர்கள் தான். ஆனா இனிமே உனக்கு இந்த மாதிரியான நண்பர்கள் இருக்கவே கூடாது. இது எல்லாமே உங்க தப்பு தான். நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தானே வந்தோம். என்ன சொல்றீங்க? சரி விடுங்க. சண்டை போறத நிப்பாட்டிட்டு எப்படி வெளியே போறதுன்னு யோசிங்க. உனக்கு தெரியாது, இது பழமையான இடம். இங்க பாரெல்லாம் உடைக்கவே முடியாது. இந்த இடத்துல இருந்து மனுஷனும் சரி டிராகனும் சரி தப்பிக்கவே முடியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, டிராகனோ மனுஷனால தானே வெளியே போக முடியாது. நான் குட்டி பையன் வெளியே போலாம்ல. ஹலோ, யாராவது வெளியே வர ஆசைப்படுறீங்களா? சீக்கிரம் விளையாடு. சீக்கிரம். அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாது. அவர் சொன்னது கரெக்ட் தான். நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோம். நம்ம பிஸியா இருக்கனால எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆனா நம்ம எல்லாமே ஒண்ணுதான். டிராகனுக்கும் மனுஷனுக்கும் சண்டை வரதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஏற்கனவே எங்க கிட்ட சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க சொல்றது சரியாதான் இருக்கு. நான் உங்களை தெரியாம தப்பா நினைச்சேன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கல்ல, நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். Video by VisualCityBlogHot.com. டிராகன் பூஸ்டர், நீங்க கண்டிப்பா திரும்ப சண்டை போடணும். என்னால முடியல. டிராகன் பூஸ்டர், உங்களை காப்பாத்த நாங்க வந்திருக்கோம். பாம், எங்களை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போ. எவ்வளவு
எவ்வளவு வேகமா என்ன தூக்கி போட முடியுமோ அவ்வளவு வேகமா தூக்கி போடு. ஓ, எல்லா எதிரிகளும் இப்போ ஒன்னா சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் இப்போ அழிவு காத்திருக்குது. உன்னோட சுயநலத்துக்காக தான் இவ்வளவு பிரச்சனையே உருவாயிருக்கு. மனுஷங்களால ஒற்றுமையா இருக்க முடியாதுன்னு தானே நீ சொன்ன. இந்த காரணத்தை சொல்லிதானே நீ மத்த டிராகன்ஸ் உனக்கு கீழே அடிமையா வச்சிருக்க. ஆனா இப்ப நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் செயல்படுறோம். சண்டை போட்டதெல்லாம் போதும், பின்வாங்கலாம் வாங்க. என்ன? ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கங்க. இந்த ஆர்மி ஆஃப் டிராகன் கூட சண்டை போட எனக்கு எந்த காரணமும் இல்ல. தேவையில்லாம சண்டை போட்டு நீங்களும் உங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. மனுஷங்களும் டிராகன்ஸும் எப்போ ஒற்றுமையா செயல்படணும். இல்லன்னா நாம எல்லாரும் அழிவை சந்திப்போம். என்னோட திட்டத்தை தவிடு பொடியாக்குறியா? நீ சொன்னபடியே நான் செஞ்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்றது? எங்க பாரு. போருக்கு தயாராகுங்க. போட தயாராருங்க. இத நான் கவனிச்சுக்கிறேன். நம்ம எப்படி வெளியே போறது? ஒரு டீமா வெளியே போலாம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. Oh no! ரொம்ப நன்றி டிராகன் பூஸ்டர். கிட்டத்தட்ட நாம நெருங்கிட்டோம். ரீப்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? போங்க, யாரும் நிக்காதீங்க. இதுகளை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, இதுகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போங்க, இங்க நிக்காதீங்க. ரீப்பர் வாடா நில்லு. எல்லாரும் ரொம்ப தைரியமா சண்டை போட்டீங்க. உங்களை தாக்குனதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அந்த ஆரஞ்சு டிராகன் எனக்கு எதிராவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இனிமே அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு இருக்காதீங்க மோட்டர்ஸ். நம்மளுக்காக அவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டான். அவன் சண்டையை நிறுத்த நம்ம முயற்சி பண்ணணும். ஆனா அந்த ப்ராஃபிட்ஸ் மனுஷங்க மேல 3000 வருஷங்களுக்கு மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ரீப்பருக்கு இனிமே நிறைய வேலை இருக்கு. எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க நினைச்சேன், ஆனா தப்பிச்சிட்டாங்க. ஆமா, ஆனா எத்தனை நாளைக்கு?